அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 19. நான் ரன் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் வார்ம் அப் தான் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ரன் பண்ணுறவங்களும் பிஃபோர் வார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு லெக் பெயின், சின் பெயின் எதுவுமே இல்லாமல் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ யார் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ரன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்பி ஒருத்தவர், இவர் ரொம்ப நாளாக ஒரு 10 டேஸாக என்கிட்ட வந்துட்டு, ஆனால் நானும் உங்களோட ரன் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி வாங்க தம்பின்னு இன்னைக்கு தம்பியை இடையில தான் மீட் பண்ணிட்டு அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த தம்பியும் இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி தான் ரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி 2 பேர் சேர்ந்து ரன் பண்ணும்போது 2 பேர் பேசிக்கிட்டே ரன் பண்ணோம். இப்படின்னு அப்படின்னு அவர் நிறையா சொன்னார். நான் அந்த மாதிரி சொல்லிட்டு ஹெல்த் எவ்வளோ முக்கியம், நம்ம ரன் பண்ணுறது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டே இன்னைக்கு 2 கிலோமீட்டர் ரன் முடிச்சுட்டு இன்னைக்கு தம்பி கூட பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணோம். அதாவது நான் பண்ணுறதை பார்த்து தம்பி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், தம்பி எனக்கே அரைகுறையாக தெரியும், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், அது தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் கூட பேசிக்கிட்டே வச்சுக்கிட்டே இன்றைக்கி நம்மளோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது நான் எப்போவுமே தனியாக பண்ணும்போது அது ஒரு எனர்ஜியாக இருக்கும், இன்றைக்கி கூட ஒரு ஆள் இருக்கும்போது அது ஒரு எனர்ஜியாக இருந்தது. அதாவது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி அதை பேசிக்கிட்டே செய்யும்போது இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு நான் பண்ண எக்ஸசைஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக நம்ம எல்லா டைமே ஆள் சேர்க்க முடியாது. இன்றைக்கி தம்பி வந்துட்டு இவரும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் உள்ள பர்சன் தானா, இவர் ஒரு கோல் நோக்கி பயணிக்கிறாருன்னு என்கிட்ட சொன்னார். அந்த கோலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளை வந்துட்டு அவர் 2-3 நாள் ரீச் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். பட் எனக்கு டைமிங் முன்ன பின்ன போகிறதுனால சொல்ல முடியல. ஆனால் தம்பி வந்து எனக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் ரன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சரி வாங்க தம்பின்னு அவர் கூட சேர்ந்து இன்றைக்கி என்னோட ஃபுல்லாக எக்ஸசைஸ் இது பண்ணோம். ஏன்னு தெரியும் உங்களுக்கு, ஏவே முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு வந்த சொட்டிங் தான். வேர்வை முடிச்சுட்டு தம்பி நானும் சரி பேசிக்கிட்டே போனோம். அந்த வாக்கிங் பற்றி பேசணும், தம்பியோட அடுத்த கோல் என்ன அதுன்னு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அது எப்பவும் வர மாதிரி இன்னைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் ரன்னு தம்பி கூட பேசிட்டே வந்தேன். சரி நான் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் சொன்னேன். அப்போ போயிட்டு வாங்க தம்பின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டு எப்பவும் போல் பிளங்க் பண்ணேன். இது ஒரு பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பெல்லிக்கு டைம் இருந்தாலும் கொஞ்சம் பண்ணி முடிச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி. இது பார்த்தீங்கன்னா பாவக்காய் அம்மா கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை வச்சே நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கணும். மதியம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வித் பாவக்காய் பொரியல். இது எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா காம்பினேஷன் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா. இது வெறுதாக சாப்பிட முடியாமல் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோட ஒர்க் அவுட் வித் ஃபுட்டு. இது என்னோட 19 டே. ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.